ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு புதன்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு தொட்டுக்க கருவேப்பிலை சட்னி. லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் செஞ்சுட்டேங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்தை பார்த்தோன்னே சுட சுட சாப்பிடணும் போல தோணுச்சு. அதனால் கொஞ்சம் அரிசி பருப்பு சாதத்தை சாப்பிட்டு சட்னியை டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரே ஒரு இட்லி மட்டும் போட்டு சாப்பிட்டேங்க. லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதத்துக்கு ரசம், தயிர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லஞ்ச் அப்போ நான் இந்த ரெண்டு காம்பினேஷனில் டேஸ்ட் பண்ணிடுவேன். பசங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிச்சி விட்டேங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். எல்லா துணியும் துவைச்சி காயும் வச்சிட்டேங்க. இந்த வேலையை முடிச்சிட்டேங்க. என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சு கருவேப்பிலை சட்னி வச்சு கொடுத்தேங்க. சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு சுட சுட பருப்பு சாதம் பேக் பண்ணி மதியானம் ட்ரை ஆயிருங்க. அதுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரசமும் வச்சு பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் என்னோட பெரிய பையன் எப்பயும் போல் வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னோட சின்ன பையனுக்கு மட்டும் ரெண்டு ஓரியோ பிஸ்கட் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.